எப்படி இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்களே? ஜூலை 2026 உங்களுக்கு ஒரு டேஸ்டியான மாசமா இருக்க போகுது. ஏன்னா ஆவரேஜை விட உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஆனா ஒரு முக்கியமான வார்னிங், இந்த மாசம் புதுசா எந்த பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். உங்க 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்ல இருந்து சனி பகவான் பார்வையில இருக்கிறதால பிசினஸ்ல பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அப்புறம் தலையில துண்ட போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான். ஜாக்கிரதை. ஆனா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாசம் செம்ம கெத்தா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் நடக்கும். தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதனால போட்டி தேர்வுக்கு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சக்சஸ் உங்க பக்கம்தான். சின்ன பசங்க மட்டும் கொஞ்சம் நாட்டித்தனம் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. குடும்ப விஷயத்துல இந்த மாசம் ஒரு மாதிரியான கலவையான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஆனா வீட்டு வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்கும். லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ரோஜா பூ மாதிரி ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா தேவையில்லாத சந்தேகத்தை உள்ள விட்டு ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. சந்தேகம் வந்தா அங்கேயே கோபம் வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். சோ பி கேர்ஃபுல். கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு ஆவரேஜ் சப்போர்ட் தான் கிடைக்கும். கல்யாணமானவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் 8ஆம் வீட்ல இருந்து சனியோட கண்ட்ரோல்ல இருக்காரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால உங்க துணை கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணாம மெயின்டைன் பண்ணுங்க. பணம் காசு விஷயத்துல இந்த மாசம் நீங்க ராஜா தான். ஏன்னா வருமானம் பியூர் லக்ல வந்து கொட்டும். ஆனா வந்த காசை அப்படியே சேவிங்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சா அது கொஞ்சம். எப்படி இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்களே? ஜூலை 2026 உங்களுக்கு ஒரு நச்சுன்னு சில பலன்களை தரும். ஆனா அங்கங்க சில ட்விஸ்ட் இருக்கும். மெயினா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அப்பப்போ செமையா இரிட்டேஷன் ஆகலாம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா உடனே கோபம் வரும். ஆனா மேலதிகாரிகள் கிட்ட ஈகோ காட்டாம வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். சினமின்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிற குரலுக்கு ஏத்த மாதிரி உங்க கோவமே உங்களுக்கு வினையாகாம பாத்துக்கோங்க. பிசினஸ்ல போய் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றது அல்லது அசட்டு தைரியத்துல ரிஸ்க் எடுக்கிறது இப்ப தேவையில்லாத வேலை. ஏன்னா டைம் அப்படி இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல இருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா சின்ன தடைகளை தாண்டி கடைசியில சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஃபேமிலி மேட்டர்ஸ்ல மத்தவங்கள விட உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா வீட்டு விஷயத்துல ஒரு சின்ன வீக்னஸ் தெரியுது. லவ் லைஃப்ல மட்டும் ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். ஏதாச்சும் தப்பு பண்ணி அசிங்கப்பட்டு நிக்கிற நிலைமை வந்துடாம ரொம்ப டீசெண்டா ஹேண்டில் பண்ணுங்க. இல்லனா அப்புறம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. கல்யாணமானவங்க கொஞ்சம் மெச்சோர்டா நடந்துகிட்டாதான் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். ஏன்னா உங்க ராசிக்கு இந்த மாசம் மேரிட் லைஃப்ல சின்ன பஞ்சாயத்து வர வாய்ப்பு இருக்கு. கையில இருக்கிற காசை வேஸ்ட் பண்ணாம சேவிங்ஸ்ல கவனம் செலுத்துங்க. இல்லனா தேவையில்லாத யூஸ்லெஸ் விஷயத்துக்கு செலவு வந்து பட்ஜெட்டை காலி பண்ணிடும். நிதானமே பிரதானம். இந்த மாசம் நீங்க ஞானமா இருந்தாதான் ஏற்கனவே சேமிச்சு வச்ச பணத்தை காப்பாத்த முடியும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுட்டு உங்க உடம்புக்கு செட் ஆகிற உணவை மட்டும் எடுத்துக்கிட்டா எந்த பெரிய பிரச்சனையும் வராம எஸ்கேப் ஆகிடலாம். ஓவராலா இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக் தான். ஆனா நீங்க கெத்தா சமாளிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க.
என்ன தனுசு ராசிக்காரங்களே, ஜூலை 2026 உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக் தான். ஆனா வேலை விஷயத்துல நீங்க செம்ம கெத்தா இருக்கலாம். உங்க 6வது வீட்ல சனி பகவானோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்பப்ப சின்ன சின்ன ஹர்டில்ஸ் கொடுத்தாலும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். நீங்க நினைக்கிற காரியம் நல்லபடியா முடியும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை வேற லெவல்ல இருக்கு. ஜூலை மாசம் உங்களுக்கு படிப்புல ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லணும். சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு உங்க கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஆனா ஃபேமிலி லைஃப்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் சீன் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஏன்னா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு மாதிரியான உராய்வு இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய சண்டை வராதனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற குரலுக்கு ஏத்த மாதிரி மத்தவங்க மேல கொஞ்சம் அன்பு காட்டினா இந்த ஃபேமிலி பஞ்சாயத்தை ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். வீட்டு விஷயங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் போகும். அதனால ரொம்ப டென்ஷன் ஆகாம கூலாக இருங்க. லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் சுமாரா இருந்தாலும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் வீக்கான பீரியட் தான். ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி புதன் கொஞ்சம் டல்லா இருக்காரு. அதனால உங்க துணை கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்லனா அப்புறம் தேவையில்லாத ஈகோ வந்துடும். பணம் காசு விஷயத்திலயும் இந்த மாசம் நீங்க கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி பாத்துக்கணும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச காசு ஏதாவது அன்வான்ட் செலவுல வந்து வீணாக போக சான்ஸ் இருக்கு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதனால பர்ஸ்ல இருக்கிற காசை பத்திரமா பண்ணுங்க. ஹெல்த்ல அப்பப்ப சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சாப்பாட்டுல கரெக்டா இருந்தீங்கன்னா எந்த பெரிய மெடிக்கல் இஷ்யூவும் வராம தப்பிச்சிடலாம். ஓவராலா இந்த மாசம் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா சூப்பரா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க.